3935 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. மாநிலம் முழுவதும் 314 மையங்களில் சுமார் 13 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்பு. குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதத்தில் வெளியிடப்படும். குரூப் 4 தேர்வு வினாத்தாள் எதுவும் கசியவில்லை என்றும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம். காஞ்சிபுரத்தில் நேரம் கடந்து வந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு அனுமதி மறுப்பு. திண்டுக்கல்லில் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வந்த நிலையிலும் அனுமதிக்கவில்லை என தேர்வர்கள் வாக்குவாதம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. விடுதி உரிமையாளர் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீண்டும் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 73,000 ரூபாயை கடந்தது. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 73,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடலூர் பள்ளி வேன் கோர விபத்திற்கு ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவின் அலட்சியமே காரணம். ரயில்வே கேட்டை திறந்து வைத்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாக புலனாய்வு குழு தகவல். ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேட்டை மூடவில்லை என ஒப்புக்கொண்டது தானியங்கி வாய்ஸ் ரெக்கார்டில் பதிவாகியுள்ளது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கூறிய தகவல்கள் பொய்யானது என புலனாய்வு குழு விளக்கம். அன்புமணி ஆதரவாளர்கள் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஜிபி சங்கர் ஜுவாலிடம் புகார் மனு. அன்புமணி ஆதரவாளர்கள் தனது சமூக வலைதள பக்கங்களை கைப்பற்றி வைத்திருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. உலக புராதன சின்னமானது செஞ்சி கோட்டை யுனெஸ்கோவின் உலக புராதன சின்னங்களில் இடம்பெற்றது. தஞ்சை அருகே திருவேங்கட உடையான்பட்டியில் குளத்தில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழப்பு. வீடு திரும்பாத சிறுவர்களை தேடிய போது குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. மதுரை ரவுடி வத்தலக்குண்டுவில் கழுத்தறுத்து கொலை. கூட்டாளிகளை கொலை செய்துவிட்டு தப்பியோட்டம். தமிழ்நாட்டில் வருகிற 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 30,250 கன அடியாக நீடிப்பு. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீரிருப்பு 93.47 டிஎம்சியாகவும் உள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது. இன்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என பரபரப்பு தகவல். விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் என அறிவிப்பு. முழுமையான அறிக்கை வர இன்னும் 6 மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தகவல்.
அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியான நிலையில் ஏர் இந்தியா அறிவிப்பு. டெல்லியில் சீலாம்பூரில் குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்து கோர விபத்து. இடிபாடுகளில் சிக்கியவர்களில் இதுவரை 4 பேர் மீட்பு. கேரள மாநிலத்தில் காரில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் படுகாயம். நீண்ட நாட்கள் கார் இயக்காமல் இருந்த நிலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் எடுத்து நிதான ஆட்டம். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதியில் ஜோகோவிச் தோல்வி. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இத்தாலி ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் தொடர். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் அல்காரஸ், இத்தாலியின் சின்னர் ஆகியோர் பல பரீட்சை. விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வெல்லப்போவது யார்? போலந்தின் இகா ஸ்வியாடெக், அமெரிக்காவின் அமாண்டா அனிசிமோவா இன்று பல பரீட்சை.